Hello friends, welcome to Chico Kutti channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஸ்தா ஷெல் வச்சு ஒரு கிராஃப்ட் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிராஃப்ட்க்கு முக்கியமானது பிஸ்தா. இந்த கிராஃப்ட் செய்ய நீங்க கண்டிப்பா பிஸ்தா ஷேப் வச்சுக்கணும். அடுத்தது பெயிண்ட். நான் வந்துட்டு ரெட் அண்ட் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் அடிக்க ப்ரஷ் வேணும்ல, அதுக்கு ப்ரஷ். அடுத்து வந்துட்டு கார்ட்போர்ட். நம்ம கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். கார்ட்போர்ட் வெட்ட சிசர் வேணும்ல, அதுக்காக சிசர். அடுத்து வந்துட்டு நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் எதுக்குன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. கீழே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது கீழே படக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த பிஸ்தாஷியோவில் 2 பார்ட்ஸாக எடுத்துக்கிறேன். நான் ஒரு பக்கம் பிஸ்தாஷியோவில் எடுத்துகிட்டு பவுலில் போட்டுருக்கிறேன். இன்னொரு பாதியாக இருக்க பிஸ்தாஷியோலுக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். டைல் ஒட்டாததுக்கு ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதான் அந்த மெத்தட். டிஸ்பிளேயில் பார்த்து மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நான் உங்ககிட்ட பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இது எல்லாத்தையும் நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பரில் லைட்டாக திருப்பிக்கோங்க. பவுலில் வச்சுருந்தோம் இல்லையா பாதி பிஸ்தாஷியல், அதை கொட்டிக்கிட்டு நம்ம க்ரீன் கலர் வச்சிடலாம். க்ரீன் கலருக்கும் நான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நம்ம கையிலையும் ஒட்டாது. ஓகே, நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுடைய ரெட் கலர் வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கும். ரெட் கலர் பிஸ்தாஷியலுக்குள்ளேயும் ரெட் கலர் வச்சுக்கலாம். ரெட் கலர் வந்துட்டு உள்ளேயும் வெளியும் வச்சுக்கோங்க. ஆனால் க்ரீன் கலருக்கு வந்து அடிக்கூடாது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வளையல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பிஸ்தாஷியோட எதுவுமே காஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டை எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நான் அதை ஒட்டிக்க போகிறேன். பிஸ்தாஷியோட அடிப்பக்கத்தில் கம் போட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரெட் ஷெல்லையும் ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். அழகாக ஃப்ளார் மாதிரி வந்துச்சு. இதான் நான் கடைசி ரெட் ஷெல் ஒட்டுறது. இப்போ நம்ம க்ரீன் கலர் அடிச்சு வச்சுருந்த ஷெல்லை எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நம்ம லீஃப் மாதிரி ஒட்ட போகிறோம். இதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கம் போடுற மாதிரி நீங்களும் போட்டு அந்த கார்ட்போர்டை ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அதை ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் லுக் கிடைக்குது. ஸோ பக்கத்துக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மிச்சம் இருக்க க்ரீன் ஷெல்ஸை வச்சு நான் அடுத்த வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைப்